வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது 16/1/2021 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமுடைய ஷிஃப்ட் 1 கொஸ்டினுடைய பார்ட் 2. ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட் 1ல் வந்து பார்க்கும்போது வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, சரிங்களா? அது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின். ஒருத்தர் வந்து 1.5 மீட்டர் உயரமுள்ள ஒருவர் வந்து ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கினுடைய அந்த டவர்னுடைய அடிப்பாகத்துலேருந்து 28.5 மீட்டர் வந்து தூரத்தில் இருக்கார். இப்போ அவர் வந்து அந்த பில்டிங் வந்து எந்த டிகிரியில் பார்க்குறாருன்னா 45 டிகிரி எலிவேஷன் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அந்த பில்டிங்கோட ஹைட் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவருடைய பொசிஷன் என்னன்னா சிடி, சரிங்களா? அந்த பில்டிங்கோட பொசிஷன் வந்து ஏபி, சரிங்களா? இப்போ வந்து அவர் வந்து 45 டிகிரி உயரத்தில் வந்து பார்க்குறாரு, சரிங்களா? 45 டிகிரி உயரத்தில் கோணத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஆங்கிள் ஏசிஇ, சரிங்களா? ஏசிஇயோட மதிப்பு 45 டிகிரி இருந்துச்சுன்னா இந்த செங்கோணம் கோணம் ஏசிஇயில் இது 45 டிகிரினா இந்த கோணம் வந்து 45 டிகிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் 45 டிகிரிக்கு 45 டிகிரி 90 டிகிரிக்கு வந்து நம்ம கான்செப்ட் தெரியும். 45 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு 1 அப்படின்னா 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு √2ன்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போது இதுக்கு எதிராக உள்ள பக்கம், சரிங்களா, இந்த ஆங்கிள் ஏக்கு எதிராக உள்ள பக்கம் 1ன்னு சொல்லியிருக்குமா? இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சிஇயோட பக்கம் வந்து பிடிக்கு சமமாக இருக்கும். பிடியோட மதிப்பு 28.5 அப்படின்னா சியோட மதிப்பு 28.5 தான் இருக்கும். ஸோ இது வந்து 45 டிகிரி எதிராக உள்ள பக்கம் அப்படின்னா ஸோ இது வந்து இது 28.5 அப்படின்னா இந்த ஏஇயோட மதிப்பும் 28.5 தான் இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். அப்போ ஏஇயோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன தேவை? ஏபியோட மதிப்பு தான் தேவை, சரிங்களா? இப்போ சிடியோட உயரம் என்ன அப்படின்னா இந்த நபருடைய உயரம் வந்து 1.5 மீட்டர். இது வந்து இபிக்கு இணையாக இருக்குன்றனால இபியோட மதிப்பும் சிடியோட மதிப்பும் சமம். ஸோ இபியோட மதிப்பு 1.5 சென்டிமீட்டர். சரி, நமக்கு என்ன தேவை? ஏபியோட மதிப்பு தான் தேவை. ஸோ ஏபி ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏஇ ப்ளஸ் இபி, சரிங்களா? அதோட மதிப்பு தான் 28.5 + 1.5 ஈக்குவல் டு 30 மீட்டர்ன்றதா இந்த டவருடைய உயரத்தினுடைய மதிப்பு, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஏலேருந்து பிக்கு, சரிங்க, ஏலேருந்து பின்ற ஒரு இடத்துக்கு வந்து 50 கிலோமீட்டர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணப்படுறான். ரிட்டன் வரும்போது அவனுடைய ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் வந்து 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். அவனோட அவரேஜ் ஸ்பீடு வந்து மொத்தம் வந்து போத் ட்ரிப்பில் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஏன்னா போகும்போது என்ன ஸ்பீடு கிடக்குறானோ அதே ஸ்பீடு தான் வரும்போதும் கிடக்குறான், சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறனால நமக்கு வந்து ஸ்பீடு 1ஓட மதிப்பு நமக்கு தெரியும் 50 km/h. ஸ்பீடு 2 என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்ததை விட 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து 100%லேருந்து 140% இருக்கும், சரிங்களா? நார்மலாக இருந்தால் 100ஓட 140% வந்து ஸ்பீடு வந்து இருக்கும், சரிங்களா? நார்மலாக இருந்தது 50 km. ஸோ 50 × 140/100, சரிங்களா? இதோட மதிப்பு வந்து 70 km/h சொல்லி வரும். நமக்கு வந்து ஸ்பீடு 1ஓட மதிப்பு தெரியும், ஸ்பீட் 2ஓட மதிப்பு தெரியும். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா 2xy/x + yயோட போட்டிங்க அப்படின்னா மதிப்பு என்ன வரும்னா 700/12 ஈக்குவல் டு 58.33 km/h தான் அவருடைய ஆவரேஜ் ஸ்பீடோடைய மதிப்பு. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட எண்ணான 0.00327லேருந்து எந்த ஒரு எண்ணை கழித்தால் இந்த நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் இந்த 327, சரிங்களா? இதுலேருந்து வந்து 3 கழிச்சிங்க அப்படின்னா அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 324 சொல்லியிருக்கும். அது வந்து 18 ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அப்போ 327லேருந்து நம்ம வந்து 3 கழிச்சிட்டா நமக்கு வந்து 18 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே என்னவா இருக்குது? 0.00327 சொல்லி இருக்கு, சரிங்களா? அப்போது 6 ஸ்தானம் கழிச்சு புள்ளிக்கு அப்புறம் 6 ஸ்தானம் இருக்குது. ஸோ புள்ளிக்கு அப்புறம் 6 ஸ்தானம் இருக்கிற மாதிரி 3 வந்து கழிச்சிங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.003324 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ எந்த எண்ணை கழிக்கணும்? 0.350 அப்புறம் ஒரு 3, சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா 3 பையன்கள் அப்புறம் 5 பொண்ணுங்க சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை வந்து 2 பையன்கள் அப்புறம் 7 பொண்ணுங்க சேர்ந்து வந்து அதே வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள் வந்து 8 பெண்கள் மட்டும் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், 2 டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், கடைசியாக வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க? 3 பையன்கள் ப்ளஸ் ஒரு 5 பொண்ணுங்க சேர்ந்து அந்த ஒரு வேலையை வந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. அதே சேம் வேலையை 2 பையன்கள் 7 பொண்ணுங்க சேர்ந்து வந்து 8 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டையும் சுருக்கும் பொழுது நமக்கு வந்து எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கான எஃபிஷியன்சி ரேஷியோ மதிப்பு என்ன வரும்? பாய்ஸோட எஃபிஷியன்சி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை 13 சொல்லி வரும். கேர்ள்ஸோட எஃபிஷியன்சி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை வந்து 1ன்னு சொல்லி வரும். அப்போ டோட்டல் ஒர்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் நம்ம புட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலாவில் வந்து புட் பண்ணோம் அப்படின்னா 3 × பாய்ஸுக்கு பதிலாக 13 + 5 × 1 கேர்ள்ஸுக்கு பதிலாக 1, சரிங்களா? அவங்களோட எஃபிஷியன்சி × 6
இதான் வந்து டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இதோட மதிப்பு என்ன வரும்னா 44. 39 + ஒரு 5 44 × 6 சொல்லி எடுத்துக்கிறோம் டோட்டல் ஒர்க்கு. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க 8 பொண்ணுங்க சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் 8 கேர்ள்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் அப்பான் அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 44 × 6. அவங்களுடைய எஃபிஷியன்சி 8 பேரோட எஃபிஷியன்சி என்ன வரும், பெண்ணுங்களோட எஃபிஷியன்சி 8 × 1 அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 33 டேஸ்ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 கியூப் இருக்குது. அந்த கியூப்னுடைய எட்ஜஸ் வந்து 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்போ 5 சென்டிமீட்டர் சொல்லி அதனுடைய எட்ஜஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா, அதனுடைய விளிம்புகள். இப்போ அந்த கனசதுரத்தை வந்து உருக்கி ஒரு பெரிய சிங்கிள் கனசதுரமாக வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த புதிய கனசதுரத்தினுடைய எட்ஜோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இந்த 3உடைய கொள்ளளவு வந்து எதுக்கு சமமாக இருக்கும், இந்த ஒரு சிங்கிள் கியூப்னுடைய கொள்ளளவுக்கு சமமாக இருக்கும். ஸோ A1 கியூப் ப்ளஸ் கியூப்னுடைய கனளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா கியூபோடைய வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா A கியூப். ஏன்றது பக்கம் சரிங்களா, அந்த பக்கத்தோட மதிப்பு இது கொடுத்துருக்காங்க. ஸோ A1 கியூப் ப்ளஸ் A2 கியூப் ப்ளஸ் A3 கியூப் ஈக்குவல் டு A கியூப்னு சொல்லி வரும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும் 216 சொல்லி வரும். அது வந்து இந்த சிங்கிளாக இருக்கக்கூடிய அந்த ஏன்னா இந்த 3ஐயும் உருக்கி தானே இந்த புதிய கனசதுரம் வந்து உருவாக்கப்படுது. ஸோ அதுக்கு சமமாக இருக்கும் 216 ஈக்குவல் டு A கியூப் இருக்கும். அப்போ ஏவோட மதிப்பு 6 சென்டிமீட்டர் சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியல் இருக்குது, சரிங்களா, ஒரு பல்லுறுப்புக்கோவை. இந்த பல்லுறுப்புக்கோவை வந்து இந்த சிறிய பல்லுறுப்புக்கோவையால் வந்து வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து என்னவா கிடைக்குதுன்னா AX + Bன்னு சொல்லி கிடைக்குது. அப்படின்னா ஏபியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல ஷார்ட் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுங்க. வேல்யூ கொடுத்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 1 சொல்லி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா 6 × x⁴ + 8 கியூப் + 17x² + 21x + 7 உடைய மதிப்பு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 1 எக்ஸோட மதிப்பு 1 கொடுத்ததுனால 1 தான் வரும், அது பவரில் என்ன இருந்தாலும். ஸோ 6 + 8 + 17 + 21 + 7 = 59 சொல்லி வரும். அதே சேம் இந்த சின்ன பல்லுறுப்புக்கோவை வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 சொல்லி வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதோட மதிப்பு வந்து 8 வரும். கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பெரிய பல்லுறுப்புக்கோவை வந்து இந்த சிறிய பல்லுறுப்புக்கோவையில் வகுக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய மீதி வந்து இதுக்கு சமமாக இருக்கும், AX + Bக்கு சமமாக இருக்கும் சொல்லி கேட்குறாங்க. அப்போ 59 வந்து 8ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 7 8 56 போயிடும். ஸோ மீதி ரிமைண்டர் வந்து எத்தனை இருக்கும் 3 இருக்கும். ஸோ இதோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும் AX + Bக்கு சமமாக இருக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு நமக்கு ஆல்ரெடி வந்து 1 புட் பண்ணதுனால அதே சேம் கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. A × 1 AX எக்ஸுக்கு பதிலாக 1 A1. அப்போ A + Bயோட மதிப்பு என்ன வரும் 3ன்னு சொல்லி வரும். ஸோ A + B 3 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் 2 மட்டும்தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்டு. சப்போஸ் ஏதாவது சேமாக இந்த மாதிரி 2உடைய மதிப்பும் வந்து இந்த மாதிரி 4 4ன்னு சொல்லி சேம் ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு 1க்கு பதிலாக அடுத்த நம்பர் கொடுங்க, வேல்யூ நம்பர் வேறு ஏதாவது வேல்யூ கொடுங்க, 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இதை சுருக்க சொல்லி கேட்குறாங்கப்பா. இதை சுருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் வந்து 4/61 வந்து காமன் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் 1 + 4/61 பதிலாக 1. அடுத்து இதில் வந்து 4/1 + 4² + 4/3ன்னு சொல்லி வரும். இதை வந்து சுருக்கினீங்க அப்படின்னா 4/61 × 85ன்னு சொல்லியிருக்கோம். நமக்கு 85 வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா 17 5ஆக பிரிக்கலாம் சரிங்களா. ரெண்டுமே வந்து பகாயன், 17 ஒரு பகாயன் 5 ஒரு பகாயன் சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள் 11 13 3 சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் வகுப்படாது. 10ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஆல்ரெடி 17 × 5ன்னு சொல்லியிருக்கா. ஸோ 5ஓட வந்து ஒரு 2 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா 10ன்னு சொல்லி கிடச்சிருமா. ஸோ அப்படின்னா இந்த 461 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 460 × 4/1 சொல்லி எடுத்துக்கலாம் × 85. ஸோ 4 × 85ஓட மதிப்பு என்ன வரும் 340. இது வந்து 10ஆல் வகுப்படும். ஸோ இது என்டையர் டேர்ம் வந்து பெருக்கல்ல இருக்கிறனால என்டையர் டேர்மும் வந்து 10ஆல் வகுப்படும் சரிங்களா. வகுக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக வகுக்கக்கூடிய என்ன அது பார்த்தீங்கன்னா நம்பர் 10. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,000 சரிங்களா. 15,000 பிரின்சிபலுக்கு வந்து 4 வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரையாண்டு வட்டி விகிதத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டி. இப்போது கூட்டு வட்டி வந்து அரையாண்டுக்கு கொடுத்ததுனால அரையாண்டுக்கு கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 2ஆல் வகுக்கணும் ரேட்டுக்கு சரிங்களா. அதே டயத்துக்கு என்ன பண்ணணும் ஒரிஜினலாக என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 2ஆல் பெருக்கணும் சரிங்களா. ½ இயர்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா
ஸோ ஒரிஜினல் இங்கே கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளவு 4%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2ஆல் ஒர்க் பண்ணும் அரை ஆண்டுனால. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து புதிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 2%. அது டைம் என்ன ஆரம்பத்தில் வந்து 1 இயருக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து அந்த டயத்தை வந்து 2ஆல் பெருக்கணும் ஒரிஜினல் இயரை வந்து இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2 இயர். அப்போது 2 வருஷத்துக்கு வந்து 2% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதும் இதுவும் சமம் சரிங்களா. அப்போது 15,000 ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். இந்த 15,000 பிரின்சிபலுக்கு வந்து 2% மதிப்பு எவ்வளோ வரும் 300 ரூபா சொல்லி வரும் சரிங்களா. இப்போ முதல் வருஷம் இந்த பிரின்சிபலுக்கான வட்டி 300 ரூபாய் ரைட். இப்போ இந்த 300 ரூபாய்க்கான வட்டி 2% எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் சரிங்களா. இப்போது ரெண்டாவது வருஷம் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய எப்பயும் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபலோடைய மதிப்பு அதுக்கு வட்டி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டியும் வந்து பிரின்சிபலாக வந்து நிற்கும் சரிங்களா. அப்போது இந்த 15,000க்கு வட்டி வந்து ரெண்டாவது வருஷத்தில் 300 ரூபா, இந்த 300 ரூபாய்க்கான வட்டி 6 ரூபாய். ஸோ டோட்டலாக வந்து 606 ரூபான்றது தான் இதுக்கு நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, ஒய்யோட மதிப்பு கொடுத்தாங்க. x² + y² - 4ஓட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த x² + y² வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா x + y the whole square - 2xy சொல்லி எழுதலாம் சரிங்களா. மைனஸ் அப்போது அடுத்து ஒரு -4 இருக்குது, அந்த -4 வந்து அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து கணக்குப்படி x + y மதிப்பு என்ன வரும், இது ரெண்டையும் கூட்ட வேண்டியிருக்கும் சரிங்களா. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா இது ஒன்றுக்கு ஒன்று பின்ன வடிவம் வந்து கீழே வந்து வெவ்வேறாக இருக்குது. ஸோ மீச்சியம் எடுத்திங்கன்னா √5 - 1 × √5 + 1 சொல்லி வரும். இங்கே கீழே வந்து √5 - 1 இருக்குது. ஸோ மேலே கீழே வந்து √5 + 1 இருக்கும். ஸோ இதோட மதிப்பு பண்ணால் a × a² கான்செப்டில் √5 + 1 the whole square சொல்லி வரும். அதே சேம் கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணும்போது √5 - 1 the whole square சொல்லி வரும் சரிங்களா. அப்போ இதை சுருக்கும்போது என்ன வரும் இது a + b the whole square ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா √5² மதிப்பு 5 + b மதிப்பு 1 + 2 √5 சரிங்களா. 2ab பதிலாக 2 √5. அதே மாதிரி இங்கே √5 - 1² வந்து விரிச்சலவுனா 5 + 1 - 2 √5 சொல்லி வரும். ஸோ இது ரெண்டு சுருக்குனீங்க அப்படின்னா +2 √5 - 2 √5 அடியாயிரும் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து இங்கே மேலே வந்து 6 இருக்கும், இங்கே ஒரு 6. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 12. கீழே வந்து a - b × a + b ஃபார்மெட்டில் புட் பண்ணிங்க அப்படின்னா a² - b² = 5 - 1 4 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்கன்னா 3 சொல்லி வரும். அப்போ xy மதிப்பு 3. நமக்கு என்ன தேவை x + y மதிப்பு 3. ஸோ அதை வந்து இந்த இடத்துல புட் பண்ணிங்க அப்படின்னா x + y மதிப்பு 3² மைனஸ் இங்கே xy மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பாருங்கள், இது ரெண்டுமே தலையிலி. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெருக்குனீங்க அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தலையிலியாக இருக்கனால அடி கொடுக்கும்பொழுது 1ன்னு சொல்லி வரும். ஸோ 3² - 2 - 4. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் 9 -2 -4 கூட்டிடுவீங்க ஒரே சைன்னால. ஸோ -6 9 - 6 = 3 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் 3. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா the difference of two numbers is 20% of the large number. இரண்டு எண்களுடைய வித்தியாசம் வந்து பெரிய எண்ணில் வந்து 20%. அப்போ 20% மதிப்பு என்ன பின்ன வடிவத்தில் 1/5. the smallest number வந்து 40 சொல்லி கொடுத்தாங்க. சிறிய எண் வந்து 40 அப்படின்னா பெரிய நம்பர் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ a - b மதிப்பு கணக்குப்படி அக்கார்டிங் டு த கொஸ்டின் a - b மதிப்பு இரண்டு எண்களுடைய வித்தியாசம் வந்து பெரிய எண்ணில் 20%. ஸோ 20% பின்னாடியோ 1/5a சரிங்களா. இங்கே சிறிய எண் என்ன சொல்லி கொடுத்தாங்க 40 சொல்லி கொடுத்தாங்க. சிறிய எண் வந்து மைனஸ், ஏன்னா ஏ பெரிய நம்பராக இருக்கும்போது தானே அதை கழிக்கும் போது சிறிய நம்பர் வரும். பியோட மதிப்பு -40. இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு வந்து ஆன்சர் வந்து a = 15 சொல்லி கிடைக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிட்டி XYZல வந்து 50,000 பேர் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 20% பேர் வந்து அர்பன் ஓட்டர்ஸ் சரிங்களா. அப்புறம் 80% வந்து ரூரல் ஓட்டர்ஸ். இந்த எலெக்ஷனில் வந்து 25% ரூரல் ஓட்ஸ் வேர் ஷிஃப்ட் டு அர்பன் ஏரியா சரிங்களா. இப்போது ஃபஸ்ட் வந்து இதில் வந்து 20% வந்து அர்பன் ஓட்டு, 80% வந்து ரூரல் ஓட்டு. அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி அர்பன் ஓட்டு, ரூரல் ஓட்டு. அர்பன் ஓட்டு எவ்வளோ சொல்லிட்டாங்க 20% சொல்லிட்டாங்க. அப்போது 50,000ல் 20% வந்து 10,000 ரூபாய் 10,000 சரிங்களா. 10,000 ஓட்டு. அதே இடத்துல ரூரல் வந்து 80% சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதோட மதிப்பு வந்து 40,000 சரிங்களா. 50,000ல் 80% வந்து 40,000. இப்போ வந்து ஒரு எலெக்ஷனில் 25% ஆஃப் த ரூரல் ஓட்ஸ் வேர் ஷிஃப்ட் டு த அர்பன் ஏரியா. அப்போது ரூரல் ஓட்டில் எலெக்ஷன் அப்போது 20% வந்து ஷிஃப்ட் ஆகுது சரிங்களா. அப்போது 40,000ல் 20% எவ்வளவு 10,000. ஸோ 10,000 ஓட்டு வந்து இந்த பக்கம் அர்பன் சைடு ஷிஃப்ட் ஆகும். மொத்தத்தில்
ஆல்ரெடி அந்த 10,000 குடும்பத்தில் 20,000 ஓட்டாக மாறிடும். ஸோ அர்பன் ரூரல்லேருந்து ஒரு 10,000 ஓட்டு கழியும். ஸோ 30,000 ஓட்டுன்னு சொல்லி மாறும் எலெக்ஷன் டைம், அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன். சரிங்களா? இப்போ அவுட் ஆஃப் தி ஓட்டர்ஸ் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் 60% ஹானஸ்ட். 60% வந்து இவங்க 2 பேரில் வந்து ஹானஸ்டான ஓட்டர் தான். 70% பேர் ஹார்ட் ஒர்க்கிங் ஓட்டர்ஸ். அப்புறம் 35% ஓட்டர் வந்து போத் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஹானஸ்ட். சரிங்களா? இப்போது 2 கேண்டிடேட்ஸ் ஏபின்னு சொல்லி 2 பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் கேண்டிடேட் பி வந்து சொத்தி ஓட் அர்பன் ஓட். கேண்டிடேட் பிக்கு வந்து அர்பன் ஓட்டு மொத்தமாக விழுகுது. சரிங்களா? அர்பன் ஓட்டு மொத்தமாக விழுகுது. அதே நேரத்தில் கேண்டிடேட் ஏக்கு வந்து ரூரல் ஓட்டு வந்து ஃபேவராக இருக்குது. இப்போது ஓட்டர்ஸ் வேர் போத் ஹானஸ்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஓட்டர் ஃபார் நோட்டா. நோட்டாக்கு ஓட்டு போகிறவங்களோட சதவீதம் எவ்வளவா? நோட்டாக்கு ஓட்டு போகிறவங்களோட சதவீதம் ஹானஸ்டாக இருக்கிறவங்க, ஹார்ட் ஒர்க்கிங்காக, போத் ஹானஸ்டாக இருக்கும் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கக்கூடியவங்க 35% பேர். அவங்க 35% பேர் வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா how many votes were polled in favor of A, B and nota respectively. இப்போ ஏபி அப்புறம் நோட்டா இந்த 3 பேருக்கு வந்து ரெஸ்பெக்டிவாக வந்து எவ்வளோ ஓட்டுன்னு சொல்லி கிடச்சின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது 35% பேர் தான் ஹார்ட் ஒர்க்கிங், அப்புறம் போத் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஹானஸ்ட்டு. ஸோ இந்த 20,000 வந்து 35% மதிப்பு அளவு 7,000 ஓட்டு. ஸோ 7,000 வந்து நோட்டாவுக்கு போயிடும். அடுத்து இது வந்து அர்பன் ஏரியாவில். அதே நேரத்தில் ரூரல் ஏரியாவில் 30,000 கூட 35% ஓட்டு வந்து 10,500 ஓட்டு. ஸோ இது வந்து நோட்டாவுக்கு போயிடும். ஸோ போத் அர்பன்லேயும் ரூரல்லையும் வந்து இருக்கக்கூடிய ஓட்டு இங்கே வந்து 7,000 கம்மியாயிருச்சு அப்படின்னா அர்பனில் விழுந்த ஓட்டோட மதிப்பு எவ்வளவு? 13,000 ஓட்டு வந்து கேண்டிடேட் பிக்கு ஆதரவாக விழுந்திருக்கும். சரிங்களா? 30,000 ஓட்டில் 10,500 ஓட்டு போச்சுன்னா மீதி வந்து 19,500 ஓட்டு வந்து கேண்டிடேட் ஏக்கு ஆதரவாக வந்து ரூரலில் வந்து விழுந்திருக்கும். ஸோ நோட்டாவுக்கு போட்டவங்களோட மதிப்பு என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஒரு அர்பனில் ஒரு 7,000, ரூரலில் வந்து ஒரு 10,500. ஸோ டோட்டலாக வந்து 17,500 சொல்லி அவங்களுடைய நோட்டாவோட ஓட்டோட மதிப்பு இருக்கும். சரிங்களா? எல்லா இடத்துலையும் 17,500 தான் இருக்குது நோட்டாவுக்கு. இப்போ ரூரலில் எவ்வளவு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஏ வந்து ரூரலுக்கு ஃபேவராக, கேண்டிடேட் ஏக்கு வந்து ரூரல் ஃபேவராக இருக்குது, கேண்டிடேட் பிக்கு வந்து அர்பன் ஃபேவராக இருக்குது. ஸோ ஏவோட மதிப்பு 19,500 அவர் வாங்கின ஓட்டு, பியோட மதிப்பு 13,000, சியோட நோட்டாவோட மதிப்பு 17,500. சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட டேட்டாவோட மீன் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சராசரியோட மதிப்பு என்ன வரும்? சம் ஆஃப் எஃப் இன்ட் எக்ஸு அப்பான் சம் ஆஃப் எஃப். ஸோ எக்ஸோட மதிப்பு எஃபோட மதிப்பு கொடுத்தாங்க. ஸோ எஃப்எக்ஸோட மதிப்பு வந்து நம்ம பெருக்கி எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வரும். இது எல்லாமே டோட்டலாக வந்து சம் ஆஃப் எஃப்எக்ஸ் வரும். அதோட மதிப்பு 2,650. சம் ஆஃப் எஃப்டைய மதிப்பு என்ன? இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இதோட மதிப்பு 106 சொல்லி வரும். ஸோ வகுத்தல் 106 ஈக்குவல் டு 25 சொல்லி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தாங்க இந்த கணக்கே போட முடியும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட நம்பர் 12, 16, 20, 25, 30 அளவுக்கும் பொழுது சேம் ரிமைண்டர் 3 கிடைக்கிற மாதிரி வகுப்படக்கூடிய என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த எல்லா நம்பரும் இந்த 5 நம்பருடைய எல்சிஎம் என்ன பார்த்தீங்கன்னா 1200. ஸோ 1200ன்றது இந்த எல்லா எண்களாலேயே வந்து முழுமையாக வகுப்பட்டுரும். சரிங்களா? அப்போ இதோட வந்து ரிமைண்டர் வந்து 3 வரணும் எவ்ரி கேஸில் அப்படின்னா இதோட வந்து 3 வந்து ஆட் பண்ணிடுங்க. 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய எண் வந்து 1203. ஸோ இந்த எண்ணை வந்து வகுத்தீங்க அப்படின்னா எவ்ரி கேசஸ்லையும் 3 வந்து ரிமைண்டராக வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ராம்கிட்ட வந்து ஒரு பென்ட்ரைவில் வந்து மூவி இருக்குது. சரிங்களா? அந்த மூவியோட அந்த கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.7 GB. சரிங்களா? இப்போ வந்து அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறான். ஷேர் பண்ணும் போதில் அதனுடைய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதில் அவனோட ஸ்பீடு எவ்வளோன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 2 MB வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படின்னா அவன் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த ஃபைல் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக சொல்லி கேட்குறான். கணக்குப்படி வந்து 1 GB வந்து 1000 MB சொல்லி கொடுத்தாங்க. அப்போ 1.7 GBயோட மதிப்பு 1750 MBன்னு சொல்லியிருக்கோம். ஸ்பீடு ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1750 டோட்டல் வேல்யூ வகுத்தல் பர் செகண்டுக்கு வந்து எவ்வளவு 2 MB. ஸோ அடி எடுத்திங்கன்னா 875 செகண்ட் சொல்லி வரும். ஸோ அந்த 875 செகண்டை கணக்கில் பாருங்கள் எல்லாமே மினிட்ஸில் கொடுத்தாங்க. ஸோ 60ஆல் ஊற்றிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா 60 செகண்ட் வந்து 1 நிமிஷமா. ஸோ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? வகுக்கணும். ஸோ 60ஆல் ஊற்றினா 875 வந்து 60ஆல் ஊற்றிங்கன்னா 14 நிமிஷம் 35 செகண்ட் சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸ்பீடு. அடுத்த கொஸ்டின், ஒரு வில்லேஜில் வந்து 4000 பேர் வந்து பாப்புலேஷன் இருக்குது. இந்த பாப்புலேஷன் வந்து ஆண்களோட எண்ணிக்கை வந்து 10% உயருது, பெண்களோட எண்ணிக்கை வந்து 20% உயருது. அப்படின்னா அந்த அப்படி உயரும்போது அந்த வில்லேஜோடைய மக்கள் தொகையோட மதிப்பு 4500 சொல்லி மாறுது. இப்போது அதுலேருந்து ஆரம்பத்தில் இருந்தால் ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ சொல்லி கேட்கலாம். நமக்கு வந்து ஆண்களுடைய இன்க்ரீஸிங் சதவீதம் தெரியும், பெண்களோட இன்க்ரீஸிங் சதவீதம் தெரியும், ஓவராலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? எவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 4000 4500 மாறி இருக்குது. ஸோ 500 வந்து கூடியிருக்கு.
ஸோ 500 எதுலேருந்து கூடியிருக்கு பார்த்தீங்கன்னா 4000லேருந்து கூடியிருக்கு. ஸோ 524,000 × 100 ஈக்குவல் டு 12.5% வந்து ஓவராலாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போது இண்டிவிஜுவல் இன்க்ரீஸ் தெரியும், ஓவரால் இன்க்ரீஸ் தெரியும். அப்போது என்ன பண்ணலாம், அலிகேஷன் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா அலிகேஷன் மெத்தடில் ஆண்களுக்கு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, பெண்களுக்கு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, ஓவராலாக வந்து 12.5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்க அப்படின்னா 12.5லேருந்து 10 போச்சு அப்படின்னா 2.5 சொல்லி வரும். அதே நேரத்தில் இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா 7.5 சொல்லி வரும். இதை சுருக்குனீங்க அப்படின்னா 3:1 சொல்லி வரும். இதுதான் வந்து அந்த மக்கள் தொகையினுடைய ரேஷியோ. ஆண்களோட ரேஷியோ 3, பெண்களோட ரேஷியோ 1 சொல்லி மக்கள் தொகை வந்து ஆரம்பத்தில் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் ரேஷியோட மதிப்பு 4 ரேஷியோட மதிப்பு 4000 அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, ஆண்களோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. 3 = 3000 தான் ஆன்சர். அடுத்ததாக ஃப்ரீக்வன்சி மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி பியோட மதிப்பு வந்து என்ன கேட்குறாங்க, இந்த டேட்டாவுடைய சராசரி வந்து 8ன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எஃப்எக்ஸோட மதிப்பு நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சலாம். சம் ஆஃப் எஃப்ஓடைய மதிப்பு நமக்கு தெரியும். ஸோ சராசரிக்கு வந்து சம் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் வகுத்தல் சம் ஆஃப் எஃப். ஸோ அந்த மதிப்பு போட்டிங்க அப்படின்னா சராசரிக்கு 8 வேல்யூ. சரிங்களா? சம் ஆஃப் எஃப்எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 303ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 303 + 9p சொல்லி வரும். அதே நேரத்தில் கீழே இருக்கிற 41 + p வந்து இங்கே வகுத்தில் இருக்கிறது வந்து இந்த பக்கம் கொண்டு முதல்ல பெருக்கல்ல மாறும். பெருக்கல்ல மாறத்தில் 328 + 8p சொல்லி மாறும் ஈக்குவல் டு 303 + 9p சொல்லி மாறும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா பியோட மதிப்பு 25 சொல்லி நமக்கு கிடைக்கும் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 5 tan α = 4ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ 5 tan α எப்படி இருக்கும்னா 5 × tan α. சரிங்களா? அப்போது இங்கே பெருக்கக்கூடிய 5 அந்த பக்கம் கொண்டு முதல்ல வகுத்தல மாறிடும். ஸோ tan α மதிப்பு 4/5. அப்படின்னா tan α வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா sin α cos α எழுதலாம். ஸோ sin α மதிப்பு 4, cos α மதிப்பு 5. ஸோ இந்த இடத்துல புட் பண்ணிங்க sin α பதிலாக 4யும் cos α பதிலாக 5யும் புட் பண்ணிங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சரு 1/6 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் PQR. சரிங்களா? 3 பேர் வந்து ஒரு காரில் பயணப்படுறாங்க. P வந்து முதல் 1 மணி நேரத்தில் வந்து 40 கிலோமீட்டர் தூரம் வந்து மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணப்படுறார். Q வந்து அடுத்த 2 மணி நேரம் வந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணப்படுறார். சரிங்களா? அதே நேரத்தில் R டிரைவர் வந்து அடுத்த 3 மணி நேரத்துக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணப்படுறாரு. அப்படின்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுடைய சராசரி ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், அவங்களுடைய ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். சரிங்களா? அப்போது டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் × டைம்ன்ற ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன் வந்து 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடில் வேகத்தில் போகிறாரு. சரிங்களா? ரெண்டாவது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார். மூணாவது வந்து ஒருத்தர் வந்து ஆறு வந்து 3 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார். ஸோ இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வரும். டிஸ்டன்ஸோட மதிப்பு 320 கிலோமீட்டர். நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம்ன்ற ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அளவு 320 கிலோமீட்டர், டோட்டல் டைம் அளவு 6 மணி நேரம். ஸோ வகுத்தீங்க அப்படின்னா 53.33 km/h தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட்டில் வந்து அம்ரித்தோடைய ஃபாலோவர்ஸோட மதிப்பு எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க சோஷியல் நெட்ஒர்க்கில். இப்போ வந்து கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா அம்ரித்தோட ஃபாலோவரோட எண்ணிக்கை வந்து 40 crore அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து அவனை ஃபாலோ பண்ணுறவங்களோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறான். ஃபேஸ்புக்கோட மதிப்பு என்ன 32%. ஸோ 100% வந்து 40 கோடி அப்படின்னா 32% மதிப்பு 32% × 40 crore = 12.8 crores சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 10% பீப்புள் அமித்தோட ட்விட்டர் ஃபாலோவர் வந்து அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க அவனை. சரிங்களா? தென் வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் இஸ் ஃபாலோவர்ஸ் ஆன் தி அதர் நெட்வொர்க் சைட். அப்படின்னா இப்போ வந்து ட்விட்டரில் அவனை ஃபாலோ பண்ணுறவங்களோட மதிப்போ அதர் நெட்வொர்க் சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களோட மதிப்போ என்ன சொல்லி கேட்குறான். ட்விட்டரில் வந்து ஆல்ரெடி வந்து 51% வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து 10% வந்து வெளியேறாங்க. அப்படின்னா மீதி வந்து இப்போ கரண்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க அளவு 41%, அதர்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அளவு 10%. ஸோ ட்விட்டரில் வந்து 41% கரண்ட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, அதர்ஸ் வந்து 10% வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா 31% தான் வந்து இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதை தான் கேட்குறாங்க. ஸோ 31% மதிப்பு 1.24 crore தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா which of the following two groups would have been able to defeat the winning party. கொடுக்கப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மதிப்பு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அதோடைய நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து அவங்க வாங்கின ஓட்டோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த 2 பார்ட்டி சேர்ந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து வின்னிங் பார்ட்டியாக மாறுவாங்க சொல்லி தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வின்னிங் பார்ட்டியோட மதிப்பு என்ன 54 ஓட்டு. ஸோ 55 ஓட்டு
54க்கு மேலே 55லேருந்து அதுக்கு மேலே ஓட்டு வாங்கினவங்க வந்து ஜெயிச்சவங்கள மாறுவாங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பார்ட்டி சியும் அதர்ஸும் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா பார்ட்டி சியோட மதிப்பு 29, அதர்ஸோட மதிப்பு 21, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 50. கணக்கில் என்ன கேட்குறாங்க, அப்படி சேர்ந்தாலும் 2 பேர் சேர்ந்தாலும் யாரால் வந்து இந்த வின்னிங் பார்ட்டியை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்களோட மதிப்பு மட்டும்தான் 50, மற்ற எல்லாரும் பி அதர்ஸ், எஃப் பார்ட்டி பி, எஃப் பார்ட்டி அதர்ஸ் இவங்களோட மதிப்பு வந்து 54க்கு மேலே இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்ட்டி வின்னிங் பார்ட்டியாக மாறிடுவாங்க சரிங்களா. ஆனால் சியும் அதர்ஸும் சேர்ந்தாலும் மட்டும் 50 தான் இருக்கும். ஸோ ஸ்டில் அவங்க வந்து லூசிங் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ அதை தான் கேட்குறாங்க, யார் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ பார்ட்டி சி பார்ட்டி அதர்ஸ்ன்றது தான் ஆன்சர். அடுத்து அதே சேம் கொஷனில் the party would have won if nota, which party would have won if nota and others votes were divided equally between B and C? Bக்கும் Cக்கும் வந்து நோட்டாவும் அதர் பார்ட்டியோடைய எண்ணிக்கையை வந்து சரிசமமாக பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதர்ஸும் நோட்டாவுடைய மதிப்பு அளவு டோட்டலாக வந்து 38. ஸோ அதை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? 19 சொல்லி பிரித்து கொடுக்க முடியும் சரிங்களா. யாருக்கு பிரித்து கொடுக்குறாங்க? பிக்கும் சிக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ பியோட மதிப்பு ஆல்ரெடி என்ன 37 சரிங்களா. அவங்களாந்து வந்து 19 வந்து கூட்டுறோம். சியோட பார்ட்டியோட ஓட்டு வந்து ஆல்ரெடி வந்து 29, அவங்களுக்கு வந்து 19 ஓட்டை கூட்டுறோம் அப்படின்னா பார்ட்டி பியோட மதிப்பு இப்போ வந்து 56 சொல்லி மாறும், பார்ட்டி சியோட மதிப்பு 48 சொல்லி மாறும். கணக்கில் என்ன கேட்குறாங்க, வாட் வுட் பி த வின்னிங் மார்ஜின் சரிங்களா. எந்த பார்ட்டி ஜெயிக்கும், அதே நேரத்தில் எவ்வளோ வின்னிங் பார்ட்டின்னு சொல்லி கேட்குறான். இப்போ ஆல்ரெடி கரண்ட்டாக ஜெயிச்சிருக்கவங்க யார்? 54 ஓட்டு வாங்கினவங்க. ஸோ 54 ஓட்டுக்கு மேலே யாருக்கு இருக்குது? பார்ட்டி பி சியில் வந்து பார்ட்டி பியோட மதிப்பு தான் இப்போ வந்து 56 சொல்லி மாறி இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசம் வரும். ஸோ வின்னிங் பார்ட்டி வந்து பார்ட்டி பி, வின்னிங் மார்ஜின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 ஓட்டு சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.